recording. Button. Double tap to activate. வணக்கம் மக்களே, ஸ்ரீ யோகம் ஜோதிட நிலையம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் ஜோதிட செல்வன் மணி பிரேம்குமார். நம்ம லாய்ஸ் ரோட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் வந்து நேரில் வந்து ஜோதிடம் பார்க்கலாம், ஜோதிடம் பார்க்கலாம். அதுமாரி அனைத்து சமூகத்திற்கும் நம்ம வந்து குறைந்த கட்டணத்தில் வரன் வந்து பார்த்து வைக்கிறோம். ஆன்லைனில் மியூசிக் கிளாஸஸும் எடுக்கிறோம். இதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 9789996853. இன்னொரு வாரி சொல்கிறேன், 9789996853. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து மார்கழி மாதத்தோட முக்கியத்துவம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி வந்து தனுர் மாதம். சூரியன் வந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். இதை வந்து தனுர் மாதம் சொல்லுவாங்க. ஸோ கிருஷ்ண பரமாத்மாவே வந்து மார்கழி, அதாவது மாதங்களிலே நான் மார்கழியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவருக்கு வந்து அந்தளவுக்கு மார்கழி மாதம் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவரே வந்து ஒரு ஒரு குளிர்ச்சி பொருந்தியவர் தானே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சர். அதனால் அவருக்கு அந்த மாதம் வந்து பிடிச்சிருக்கு. அதேமாதிரி மார்கழி மாதத்தை வந்து பீடு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீடு என்பது மிகச்சிறந்த மாதம், எல்லாத்திற்கும் உகந்த மாதம், முக்கியமாக தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக மார்கழி வந்து இருக்குது. இது என்ன ஆயிடுச்சு, காலப்போக்கத்தில் பீடை மாதம் இது வந்து எதுக்குமே உதவாது அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மார்கழி மாதத்தில் சிவனை பிடிக்கிறவங்க சிவனை முழுமையாக வந்து வழிபடலாம். பெருமாளை பிடிச்சவங்க பெருமாளை வந்து தினந்தோறும் சென்று வழிபட்டு வரலாம். அது காலையில் எழுந்து உங்களால் வந்து பச்சை தண்ணியில் குளிக்க முடியலையா, சுடு தண்ணியிலாவது போட்டு குளிச்சுட்டு தினந்தோறும் வந்து போய் சிவனை கும்பிட்றவங்க வில்வமோ இல்லையே ஏதோ ஒரு பிரசாதம் வந்து சுண்டலோ எதுனா செஞ்சு எடுத்து போய் அதுமாதிரி கொஞ்சமாக பால் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு நீங்களும் கோவிலில் நல்லா சுற்றிட்டு ஒரு 9 முறையோ 3 முறையோ 5 முறையோ எத்தனை முறை உங்களால் சுற்ற முடியுதோ சுற்றிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிவன் ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணிட்டு வரலாம். அதுமாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்களும் அதே மாதிரி துளசி வாங்கிட்டு போயிட்டு உங்களால் முடிஞ்ச பிரசாதம் நெய்வேத்தியம் வந்து செய்து கொண்டு போய் கொடுத்துட்டு ஸோ திருப்பாவை அதெல்லாம் பாராயணம் பண்ணி கோவிலில் வரவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து உங்களை ஆசுவாசப்படுத்தி உங்களோட மனசில் இருக்க குறைகளெல்லாம் சொல்லிவிட்டு உங்களோட பிரார்த்தனைகளெல்லாம் சொல்லி வேண்டிட்டு வரும்போது அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மார்கழியில் தான் ஐயப்பன் பக்தர்கள்லாம் வந்து மாலை போட்டு கார்த்திகையிலே மாலை போட ஆரம்பிச்சிடுவாங்க. மார்கழியிலையும் வந்து முழுமையாக விரதம் வந்து மார்கழி இறுதியிலே வந்து போயிட்டு ஏன்னா மார்கழி இறுதியிலேயே வந்து அந்த மகர ஜோதி என்றது ஏற்றிடுவாங்க. ஸோ அதனால் அதுலேயே வந்து விரதம்லாம் இருந்து மலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரி எல்லா தெய்வத்திற்கும் உகந்த மாதம், எல்லா தெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த மாதம். அதுமாதிரி வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா அழகாக வீடு வாசலை வந்து பெருக்கி சாணம் மெழுகி அதில் வந்து கோலம் போட்டு, நிறைய பேர் கலர் கோலம் போடுவாங்க, பெரிய பெரிய கோலம் போட்டு அதில் வந்து இப்போ நடுவில் சாணத்துலேயே வந்து புளியால் பிடிச்சி வச்சு அதில் பூசணி பூவோ இல்லைன்னா செம்பருத்தி பூவோ உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை பூ வச்சு அருகம்புல் வச்சு 2 வாசலில் வந்து 2 விளக்கு ஏற்றி வைங்க. மாதந்தோறும் வந்து இந்த விளக்கு ஏற்றி வச்சு இந்த கோலம் போடுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும். அவங்களாம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வம், அது வாராகி இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்துக்கு தினந்தோறும் வந்து விளக்கு ஏற்றி ஒரு நெய்வேத்தியம் வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஒரு நெய்வேத்தியம் செய்து வைத்து அபிஷேக ஆராதனை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. நெய்வேத்தியம் செய்து வைத்து உங்களுடைய பிரார்த்தனையை வந்து வேண்டிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனையை வந்து ஒரு சீட்டில் ஏறி வச்சு கூட அந்த சுவாமி உருவப்படத்துக்கு அடியில் வச்சுட்டு அந்த ஒரு மாதம் 30 நாளோ இல்லை 48 நாளோ சங்கல்பம் எடுத்து அதை வந்து வேண்டி செய்யும்போது அது வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுமாதிரி வீடு வந்து வந்து மாறலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீடு வந்து புதிதாக கட்டிட்டு போகிறவங்க போகக்கூடாது. புதிதாக கட்டிட்டு போகிறவங்களாம் வந்து தை மாதம் மேலே தான் அதுக்கான நாள் கிழமெல்லாம் பார்த்து போகணும். நம்ம வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, ஒரு படிப்புக்காக போகிறோம், இல்லை வேலைக்காக மாற்றம் அடைகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வீடு வாடகைக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்காக நம்ம வந்து நாள் கிழமை பார்க்கலாம். பட் வந்து இந்த மாதம் வந்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வீடு வந்து தாராளமாக வாடகைக்கு போகலாம். அதே மாதிரி வேறு என்ன, அது மாதிரி முக்கியமாக வழிபாடு தான். இந்த மாதமே வந்து தெய்வத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாகவே இருக்குது. இந்த மாதத்தில் தான் வந்து ஆருத்ர தரிசனம் வரும், நடராஜருக்கு வந்து விசேஷ அபிஷேக அலங்காரங்கள்லாம் நடக்கும். அதுமாரி அனுமர் ஜெயந்தி வரும், வைகுண்ட ஏகாதசி வரும். எல்லாம் சிறப்பான ஒரு தினங்கள்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்குது. அதனால் இந்த மாதத்தோட இறுதியில் தான் வந்து போகி பண்டிகையும் பழையனை கழிதல் புதுவன புகுதல் சொல்லிட்டு அந்த ஒரு விசேஷமும் நடக்கும். அதனால் இந்த மாதத்தை கொண்டாடுங்க. இந்த மாதத்தோட முக்கியத்துவத்தையும் மகிமையும் மற்றவங்கக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ யோகம் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ யோகம் ஜோதிட நிலையம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ராசி பலன் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் ராசி பலன் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் ராசி பலன் 2026 இருக்கும். அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் நாளையிலேருந்து மிதுன ராசிக்கு போட ஆரம்பிச்சிடுவேன். மிதுன ராசி அடுத்தடுத்த ராசி வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்குறதா எனக்கு உற்சாகம் வரும். அப்போ தான் நான் அடுத்தடுத்த ராசி போட முடியும். ஸோ புத்தாண்டு பலனும் வந்து போடுறேன். பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் வந்து கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.